நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. குற்ற செயல்களில் ஈடுபடும் போலீஸை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ கிஞ்சித்தும் அச்சமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றினை பதிவிட்டுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் தன் முதுகை தானே தட்டிக்கொண்டு பெருமை பேசி வந்த நேரத்தில் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பெரம்பலூர் சுங்கசாவடி அருகே காவல்துறை வாகனம் ஒன்றின் மீது மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியிருக்கிறார்கள் என்றும் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட மதுரையை சேர்ந்த வெள்ளைக்காளி என்ற ரவுடியை காவலர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லும் போது இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வெடிகுண்டு வீச்சில் ரவுடியின் பாதுகாப்பிற்காக வந்த 4 காவலர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாக இபிஎஸ் தன்னுடைய அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய காவல்துறையை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ கிஞ்சித்தும் அச்சமில்லை என்ற நிலைதான் நிலவுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைக்கக்கூடிய நிலை, ஆட்சி சக்கரத்தை ஏனோதானோ என்று சுழற்றி வரக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த சம்பவத்திற்கு யார் மீது பழி போட போகிறார் என்று தெரியவில்லை என்றும் காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத முதலமைச்சரை கண்டிக்கிறேன் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். இன்று அந்த திருச்சி நெடுஞ்சாலையில நடைபெற்ற அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாகவும் தொடர்ந்து நாளுக்கு நாள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்காக காவல்துறையை பார்த்தோ அல்லது அரசை பார்த்தோ அச்சமில்லாத நிலைதான் இருப்பதாகவும் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.